தமிழக பாஜக செயலர் அஸ்வத்தாமன் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் ஒன்று கொடுத்துள்ளார். அதில் திமுகவைச் சேர்ந்த சாய் லட்சுமிகாந்த் பாரதி என்பவர் சமூக வலைதளத்தில் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் கொச்சையான அவதூறு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் இறுதிப் போட்டியில் பங்கேற்க முடியாமல் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு பிரதமர் மோடிதான் காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். சாய் லட்சுமிகாந்த் பாரதி திமுக நிர்வாகி RS பாரதியின் மகன். அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் அஸ்வத்தாமன் இது குறித்து கூறுகையில், தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்துக்களுடன் திமுகவினர் பதிவிடுகின்றனர். ஆதாரத்துடன் புகார் கொடுக்கிறோம், நடவடிக்கை எதுவும் இல்லை. புகாரை பெற்றுக்கொள்ளவே போலீஸ் மறுக்கிறது. அதனால் சாய் லட்சுமிகாந்த் பாரதி விவகாரத்தில் நேரடியாக சென்று போலீசில் புகார் கொடுத்தேன். நீண்ட வற்புறுத்தலுக்கு பிறகு புகாரை பெற்று ஒப்பம் அளித்துள்ளனர். வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்திற்கு செல்வேன். இதற்கிடையில் பயந்து போன சாய் லட்சுமிகாந்த் பாரதி தன்னுடைய பதிவை நீக்கியுள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு பெற்றவர்களின் ஓய்வூதியத்தை முறைப்படுத்தி அகவிலைப்படி உயர்வு, ஓய்வு கால பண பயன்களை தமிழக அரசு உடனே வழங்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் மாநில செயலர் பதவியை கைப்பற்ற அக்கட்சிக்குள் போட்டி துவங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் ஆகும். ஒருவர் இருமுறை, அதாவது 6 ஆண்டுகள் மாநில செயலாளராக இருக்க முடியும். தற்போது மாநில செயலாளராக இருக்கும் பாலகிருஷ்ணன் 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தூத்துக்குடியில் நடந்த கட்சியின் மாநாட்டில் மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கோவையில் நடந்த தமிழ் புதல்வன் திட்ட துவக்க விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் பாஜக MLA வானதி சீனிவாசனும் மேடையில் சிறிது நேரம் பேசிக் கொண்டனர். அவர்கள் இருவரும் அப்படி என்ன பேசிக் கொண்டார்கள் என்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டது. கோவையில் தமிழ் புதல்வன் திட்டம் துவக்க விழா நடைபெற்றது. இத்திட்டத்தை துவக்கி வைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்திருந்தார். இவ்விழாவில் கோவை தெற்கு தொகுதி MLA என்கிற முறையில் தேசிய பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் பங்கேற்றார். விழாவில் முதலமைச்சர் பேசும்போது அருமை சகோதரி வானதி சீனிவாசன் என குறிப்பிட்டார். நிகழ்ச்சி முடிந்து திரும்பி சென்றபோது வானதி அருகே சென்றதும் நலம் விசாரித்து சிறிது நேரம் பேசிவிட்டு சென்றார். இருவரும் என்ன பேசினார்கள் என்பது குறித்து அரசியல் கட்சியினர் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டனர். இது தொடர்பாக வானதி சீனிவாசனிடம் கேட்டதற்கு, தமிழ் புதல்வன் திட்ட துவக்க விழாவில் பங்கேற்றதற்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்தார். விழா நடக்கும் அரசு கல்லூரி வளாகம் கோவை தெற்கு தொகுதிக்குள் வருகிறது என்று கூறினேன். ஆகஸ்ட் 18ஆம் தேதி சென்னையில் கலைஞர் 100 நாணயம் வெளியீட்டு விழா நடக்கிறது. அனைத்து கட்சி தலைவர்களும் பங்கேற்கின்றனர். நீங்களும் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் எனக்கு அழைப்பு விடுத்தார். அப்போது கோவை விமான நிலைய விரிவாக்கம் மற்றும் தெற்கு தொகுதியில் உள்கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்த தங்களிடம் பேச வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தேன். கண்டிப்பாக பேசலாம், நேரம் ஒதுக்கி தருகிறேன் என்று முதலமைச்சர் கூறியதாக வானதி சீனிவாசன் MLA தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் திருச்செந்துறை கிராமத்தில் உள்ள நிலங்களை விற்கவோ வாங்கவோ எந்த தடையும் இல்லை என்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கூறியுள்ளார். திருச்செந்துறை கிராமத்தில் வீடு, மனை மற்றும் நிலங்களை பத்திரப்பதிவு செய்வதற்கு எவ்வித தடையும் இல்லை. வகுப்பு வாரியத்தினர் ஏற்கனவே சார்பதிவாளருக்கு திருச்செந்துறை கிராமத்தினர் நிலம் பதிவு செய்ய தடை விதித்து அனுப்பியிருந்த சர்க்குலரை திரும்ப பெற்று கடிதம் அனுப்பியுள்ளனர். இதனால் திருச்செந்துறை கிராமத்தில் நிலம் தொடர்பான பத்திரப்பதிவுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுவிட்டது. எனவே அங்கு சொத்துக்களை விற்கவோ வாங்கவோ வகுப்பு வாரியத்திடம் தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டியதில்லை, சுதந்திரமாக பத்திரப்பதிவு மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் யூடியூபர் சவுக்கு சங்கரை கைது செய்ய சென்னை மாநகர போலீஸ் ஆணையர் பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. ஆளும் அரசை, கொள்கைகளை, செயல்களை விமர்சனம் செய்வதை பொது ஒழுங்குக்கு அச்சுறுத்தலாக கருத முடியாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கு கஞ்சா கடத்தப்படுவதை தடுக்க கோரி ஆந்திரம், அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவால் கடிதம் அனுப்பியுள்ளார். தேசிய அளவில் கஞ்சா புழக்கம் அதிகமுள்ள மாநிலங்களில் தமிழகம் 35வது இடத்தில் உள்ளது. நாடு முழுவதும் சட்டவிரோதமாக கடத்தப்படும் கஞ்சாவில் 0.1% கஞ்சா தமிழகத்தில் புழங்குகிறது.
பொது மாறுதல் கலந்தாய்வு நிறைவு பெற்ற நிலையில் அரசு பள்ளிகளில் 10,000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் பதவி உயர்வு கலந்தாய்வு கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பங்கேற்று தாங்கள் விரும்பிய இடங்களுக்கு இடமாறுதல் பெற்றனர். பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள தொழில்நுட்பம் சார்ந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு ஆகஸ்ட் 12ஆம் தேதி தொடங்குகிறது என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிப்பதிலும் இடம்பெயர்ந்த மக்களுக்கான விரிவான தொகுப்புக்கு ஒப்புதல் அளிப்பதிலும் பிரதமரின் வருகை முக்கியமானதாக இருக்கும் என்று கேரள அரசு நம்புவதாக கூறுகிறது. அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் இந்தியாவின் கொள்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் மாலத்தீவுடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த உள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கும் தேர்தல் நிதி பத்திர திட்டம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அதற்கென புதிய சட்டத்தை இயற்றும் எண்ணம் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது.